பறந்து பார்த்திருப்போம், மாடி பார்த்திருப்போமா? வாங்க பாப்போம். பட்டர்ஃப்ளை பாரு, மாறி வந்தது பாரு, பல கலரா நிறங்கள், விதவிதமான டிசைன்கள். பட்டர்ஃப்ளை பாரு, மாறி வந்தது பாரு, பல கலரா நிறங்கள், விதவிதமான டிசைன்கள். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜி. பட்டர்ஃப்ளை பாரு, மாறி வந்தது பாரு, பல கலரா நிறங்கள், விதவிதமான டிசைன்கள். பட்டர்ஃப்ளை பாரு, மாறி வந்தது பாரு, பல கலரா நிறங்கள், விதவிதமான டிசைன்கள். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜி. ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜி. ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜி. ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜி. திராட்சை பழம் தின்னலாம், மாத்தி
சிக்கி தவிக்கிது ஊரே ஆடுவேன். அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற
Good evening, everyone. My name is M. Ajuna, a great scientist, leader, writer, and above all, a great human being. His full name was Avul Bagir Jainulabdin Abdul Kalam. His father's name was Jainulabdin, and mother's name was Ashiyamma. He was born on 15th October 1931 in Rameshwaram, Tamil Nadu. He was the 11th President of India. He successfully led development Agni and Prithvi missiles. Dr. APJ Abdul Kalam, popularly known as the Missile Man of India. His autobiography, Wings of Fire, is famous among students. Some motivational quotes of Kalam. If you want to shine like a sun, first born like a sun. The purpose of education is to make good human being. One of the very important characteristic of a student is to question. Let the student ask a question. What is success when your signature changes to autograph? Dr. APJ Abdul Kalam was a man of simple living and higher thinking. He took his last breath on 27th July 2015. At last, I would like to say that his life is an inspiration for us to dream big and achieve. Thank you all for you giving me the wonderful chance. நாங்களும் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுவோம்னு களை கட்ட வராங்க தேர்ட் கேர்ள்ஸ். வர சொல்லிடுவோமா? நடக்கும் நடைய ஒரு ballet தான்.
பார்க்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அண்ணே அண்ணே எல்லாருக்கும் தனித்தனியா வணக்கம் சொல்றதை விட ஒன்னாவே வணக்கம் சொல்லிடுறாமே. வணக்கம் வணக்கம். அண்ணே நம்ம வில்லுப்பாட்டு பாடுறதுக்கு அமெரிக்காவில இருந்து கூப்பிட்டாங்களா? ஆமோ. ஆப்பிரிக்காவில இருந்து கூப்பிட்டாங்களா? ஆமோ. அங்க எல்லாம் போகாத நீங்க இந்த சின்ன பையனோட ஆண்டு விழாக்கு மட்டும் ஏன்னே வந்தீங்க? அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காரணம் இருக்கே. நல்லதை கேட்டு செயல்படுற மக்கள் நம்ம சின்ன கைலாங்குள மக்கள் தானே. சரியா சொன்னீங்கண்ணே. நம்ம மக்களுக்கு என்னென்ன செய்தி சொல்ல வந்திருக்கோம்? செய்தி சொல்லதெல்லாம் இருக்கட்டும். நீ காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? வித்தியாசம் என்னண்ணே? இப்போ சொல்றேன் பாரு. நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம். ஆமா, அந்த காலம். எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பதே இந்த காலம். ஆமா, இந்த காலம். அந்நியர் நம்மை ஆண்டது அந்த காலம். ஆமா, அந்த காலம். நம்மை நாமே ஆண்டு மகிழ்வது இந்த காலம். ஆமா, இந்த காலம். சோறு போட்ட இடம் சொர்க்கம் அந்த காலம். ஆமா, அந்த காலம். வைப்பை கண்ட சாமி அந்த காலத்துல கும்பிடுவாங்களா இந்த காலத்துல கும்பிடுவாங்களானே? சாமி கும்பிடுறது மட்டும் எக்காலத்துக்கு பொருந்தும். நீ சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. தம்பி, ஒரே வரியில சொல்லணும்னா அந்த காலத்துல போனை நம்ம வச்சிருந்தோம், இந்த காலத்துல போனு நம்மளை வச்சிருக்கு. உணவே மருந்து அந்த காலம், மருந்தே உணவு இந்த காலம். விடிய முன் எழுவது அந்த காலம், விடிந்த பின் எழுவது இந்த காலம். விடிய முன் எத்தனை மணினே? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சேக்கா போட்டு கதை. அண்ணே சேக்காவெல்லாம் வேஸ்ட்னே, சேம்புதாமனே பெஸ்ட். அதை எப்படிப்பா சொல்ற தம்பி? ஒரு சொட்டு ஷாம்பு விட்டு ஒரு குடும்பமே குளிக்கிற அளவு நுர வருமாம்ல விளம்பரத்துல பார்த்தோம்னே. தரமான பொருளுக்கு எதுக்கப்பா விளம்பரம்? அது மட்டும் இல்ல, ஒரு பொருளோட விலை 1 ரூபா கூட இல்ல, ஆனா அதுக்கு 1 லட்சத்துல விளம்பரமா. சரியா சொன்னப்பா. இப்போல்லாம் நம்ம மக்களுக்கு பிடிச்ச பொருளே வாங்குறது. ஒவ்வொன்றுக்கும் விளம்பரம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொன்றுக்கும் விளம்பரம் 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 விளம்பரம். தம்பி, பழனிக்கு போனையே, எப்போ வந்த? பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? அண்ணே பழனி கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் தானே ஆச்சு. ஆனா பழனில இருந்து மூலக்கடையை தாண்டி மாத்தூர் வரதுக்கு 4 மணி நேரம் ஆச்சுனே. அதை விட நீ நடந்து வந்தாலே 1/2 மணி நேரத்துல வந்திருக்கலாம். சரியா சொன்னப்பா. இப்பெல்லாம் பொது வாகனத்தை விட்டுட்டு ஆளுக்கு தெளிவாகனத்தை பயன்படுத்தி டிராபிக்னு சொன்னா என்னப்பா செய்யறது? அது மட்டும் இல்லாம வாகன புகையால அவன் உயிரை முகமுடிய போட்டு தெரியுதான். இதெல்லாம் சொன்னா யாரு கேக்குறா? சுத்தமோ சுத்தமென தினந்தோறும் பேசுறான். சுத்தமோ சுத்தமென தினந்தோறும் பேசுறான். வாகன புகையதான் காற்றுல தான் கலக்குறான். வாகன புகையதான் காற்றுல தான் கலக்குறான். சொல்ல சொல்ல கேட்காம மறுக்கிறான் மறுக்கிறான். சொல்ல சொல்ல கேட்காம மறுக்கிறான் வேம்பு கஷாயத்தை குடிச்சு கொசு வர்றதை தடுத்து நல்லா வாழுங்க. நன்றி, வணக்கம். பங்கு புட் த சாங். கண்ணாடி கூடும் கூட்டி கண்ணெழுதி பொட்டும் குத்தி காவலம் பையங்கிளி குஞ்ஞாற்ற பெண்ணினுடுத்தான் குடமுள்ள கோடியுமாயி கூகியும் குருகியும் மழையோலும் மண்ணெல்லி முளையோல கூடல்லே அழகோலும் மெய்யோரும் குளிரோரும் கனவல்லே மணவாளன் பொன்னு விரிச்சால் நாணம் கொள்ளும் மனசல்லே கண்ணாடி கூடும் கூட்டி கண்ணெழுதி பொட்டும் குத்தி காவலம் பையங்கிளி எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம். நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது சப்பா பீட்டு கொளுத்துக்கிற Lot of beautiful butterfly. I like butterfly. Now we are singing butterfly song. Butterfly, butterfly. Butterfly, butterfly. Where are you going? Where are you going? Out in the garden. Out in the garden. Dancing, dancing. Dancing, dancing. Pretty, pretty butterfly. Lovely, lovely butterfly. Pretty, pretty butterfly. Lovely, lovely butterfly. Hello. मूंछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मूंछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के और मैं रजनी फैन don't miss that chance और मैं रजनी फैन don't miss
जब ये गाना बजेगा ऑन द फ्लोर आना पड़ेगा लुंगी को उठाना पड़ेगा स्टेप करके दिखाना पड़ेगा डिस्को में जब ये गाना बजेगा ऑन द फ्लोर आना पड़ेगा लुंगी को उठाना पड़ेगा स्टेप करके दिखाना पड़ेगा और मैं रजनी फैन डोंट मिस दैट चांस और मैं रजनी फैन डोंट मिस दैट चांस नाइटी क्लब में आया मैं तो मुझको रोकेगा कौन और काई को मेरा मूड में डांस करेगा किसी का डैडी से नहीं डरेगा जिसको जो भी है करना वो कर लो इधर ही मैं हूँ खड़ा पकड़ लो घर पे जाके तुम गूगल कर लो मेरे बारे में विकिपीडिया पे पढ़ लो मूंछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मूंछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के और मैं रजनी फैन डोंट मिस दैट चांस और मैं रजनी फैन डोंट मिस दैट चांस கட்டரும்பாகும். உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும், பப்ஸ் தின்னா வாயை துடைக்கணும். குழம்புன்னு ஒன்று இருந்தால் யோசனை வரணும், குழம்பி போயிருந்தா யோசனை வரணும். எக்ஸாம் டைமில் நாங்களாம் ஃபோனே தொட மாட்டோம். நாங்கெல்லாம் எக்ஸாம் டைமில் புக்கே தட மாட்டோம். நான் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ வண்டி நிப்பாட்டவே மாட்டுற. நான் பிரேக் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், வண்டி நிற்கவே மாட்டுக்கு. காசு இருந்தால் கால் டாக்ஸி, காசு இல்லைன்னா கால் தான் டாக்ஸி. ரொம்ப நாள் உசுரோட இருக்க என்ன செய்யணும்? அதுக்கு நீ சாகாமல் இருக்கணும். ஒரு மாதத்தில் எத்தனை நாள்? 3 நாள். அது எப்படி? 4, 14, 24. ஒரு பக்கெட் நிறைய தண்ணி, அதில் கல்லை போட்டால் என்ன ஆகும்? வேற என்ன ஆகும்? கல் தான் நனையும். மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம்? மயில் இந்தியாவின் தேசிய பறவை, கிளி இந்தியாவின் தேசிய பறவை. மரமே இல்லாத காடு என்ன காடு? சிம் காடு. மழையில் நனைஞ்ச ஒருத்தனுக்கு மண்டை வீங்கிருச்சான், அது ஏன்? ஏன்னா அது கொற்று மலையாம். முறுக்கு தின்ன ஒருத்தனுக்கு கிரு கிருன்னு வந்துருச்சான், அது ஏன்? ஏன்னா அது சுத்து முறுக்காம். இட்லிக்கும் பொங்கலுக்கு என்ன வித்தியாசம்? இட்லிக்கு லீவ் விட மாட்டாங்க, பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். குன்றத்திலே குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குண்டலமோ பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குண்டலமோ பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். டான்ஸ் ஆட வருமா? டான்ஸ் ஆட வருமான்னு கேட்டேன். ஹேர்ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு. பேட் மேன். எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். Start the music.
Down and make them wanna marry me. Get it down and make them wanna marry me. Get it down and make them wanna marry me. Get it down and make them feel it. என்ன பாட்டு என்ன மியூசிக் ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சு ஓ நெஞ்சு ஓ கையா இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். People's politician representing the city of flames. 1936 if forever, but never forget it. You're the people's champion, the realest ever known. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. வருவாள் 8ஆம் வகுப்பு பாலவேணி. முதல் மொழியே உயிரெழுத்துக்களால் உயிரானாய், மெய்யெழுத்துக்களால் உடலானாய், என் உயிர் மூச்சானாய். எனது தாய்மொழியாம் எனது அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீர் ஐம்பூதங்களின் ஒருவன் நீர். ஓரறிவு உயிரினத்திற்கும் தேவை நீர், ஆறறிவு மாநிலத்திற்கும் தேவை நீர். இயற்கை இன்று அழிவில்லா செல்வம் நீர். நீரின்றி அமையாது உலகு. நான் இப்பொழுது நீரின் சேமிப்பு பற்றி பேச போகிறேன். நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுகு. அதாவது பூமியின் ஆதாரமே நீர்தான். நீர் இல்லையெனில் இவ்வுலகில் எந்த ஜீவராசிகளும் வாழ்ந்திட முடியாது என்கிறார் வள்ளுவர். நமது முன்னோர்கள் நீரை தெய்வமாக போற்றி வந்துள்ளனர். இளங்கோ அடிகளார் மாமலை போற்றுதும் என்று மலையை போற்றி பாராட்டுகிறார். பூமியில் 71% நீரினாலும் 29% நிலத்தினாலும் உருவாகியுள்ளது. பூமியில் உள்ள நீரில் 97.5% உப்பு நீராகவும் உள்ளது. இதில் 2.5% மட்டுமே குடிப்பதற்கு உதவும் நன்னீராகும். எனவே நீரின் இன்றியமையாமை உணர்ந்து செயல்பட வேண்டும். மழை பெய்யாது விடுமானால் விவசாயத்தை நினைத்து பார்க்க முடியுமா? உணவின்றியே உலகம் அழிந்துவிடும். இதனால் தான் திருவள்ளுவர் விசும்பின் துளியில் அல்லா மற்றாங்கே பசும்புல் தலை காண்ப அரிது என்று வான் சிறப்பினில் பாடுகிறார். இதுவே நீரின் சிறப்பு ஆகும். நீரானது மனிதர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாததாக விளங்குகிறது. குடிப்பதற்கு, சமைப்பதற்கு, உடலையும் உடமையும் தூய்மையாக்க போன்ற அன்றாட தேவைகள் மட்டுமல்லாது
மின்சக்தி உற்பத்தி செய்தல், விவசாயம் செய்தல் போன்றவற்றிற்கு பயன்படுகிறது. மேலும் குளங்கள், ஏரிகள், ஆறுகள் போன்ற நீர்நிலைகளில் மனித நடவடிக்கைகளால் மாசடைகிறது. தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு குப்பைகள், மருத்துவ கழிவுகள், நெகிழி குப்பைகள் போன்ற நீர்நிலைகளில் கொட்டுவதனாலேயே நீர் மாசடைகிறது. மேலும் குழாயின் மூலம் நிலத்தடி நீரை அதிக அளவில் எடுப்பதினாலும் நீர் வளம் குறைகிறது. நீர் பாதுகாப்பை வலியுறுத்த ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தண்ணீர் பூமியின் அமிழ்தம், அதை சேமிப்பது அவசியம் என்ற பொன்மொழிக்கேற்ப நீர் வளத்தை பாதுகாத்தலும் நீரை சேமித்தலும் நம்முடைய கடமையாகும். தண்ணீர் கிடைப்பதற்கு மழை மிகவும் முக்கியம். மழை பொழிவுக்கு காரணமான காடுகளை நாம் பாதுகாக்க வேண்டும். மழை நீரை சேமிப்பது அவசியமாகும். கடலில் சென்று சேரும் நீரை ஏரிகள், ஆறுகள், கம்மாய்கள் போன்றவற்றில் சேமிப்பது அவசியமாகும். நீர் ஆதாரத்தை பெருக்க வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்பது அவசியமாகும். மழைநீர் சேகரிப்பு திட்டத்தினை கடைபிடிக்க வேண்டும். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை என்ற வள்ளுவரின் வாக்கை நினைவில் கொண்டு நீரை பாதுகாப்போம், நீரை சேமிப்போம். இன்றைய தண்ணீர் நாளைய உயிர் காக்கும் என்று இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு. வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு. அடாபடி தூக்கு தோற, அலப்பற யானை தோற, தடாலடி சோக்கு தோற, குணத்தில எது தோற, சண்டைக்கும் பந்தைக்கும் முந்துவோம், சாமிக்கு மட்டும்தான் அஞ்சுவோம், மண்டைக்கு ஒண்ணுன்னா கொள்ளுவோம், அன்பையும் திட்டித்தான் சொல்லுவோம். எழுந்து வந்தா பறையடி, எகரி வந்தா அடிதடி, அடிதடி அடிதடி அடிதடி. வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு. வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு. வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு. வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு. அடாபடி தூக்கு தோற, அலப்பற யானை தோற, கடலடி சோக்கு தோற, குணத்துல எது தோற. முன்னால எதுக்குமே கை கட்டி அடங்குற கூட்டம் இல்ல, படக்குன்னு முன்னேற நினைக்கிற ஆளாட்டம் பதுங்கியும் பார்த்ததில்ல. கொடுவாள நாங்க தூக்கி வந்து பகை இல்லன்னு சொல்லி நிப்போம், கொட சாஞ்சி போக எண்ணாமலே பதம் செஞ்சத கொக்கரிப்போம். ரோசத்தை காட்டாம மறைச்சுக்கிட்டு, வெளி வேசந்தான் போடாம வெளுத்துக்கிட்டு, பலம் என்ன 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 காட்டு. வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு. போடா. வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு. அடாபடி தூக்கு தோற, அலப்பற யானை தோற, தடாலடி சோக்கு தோற, குணத்துல எது கோர, சண்டைக்கும் பந்தைக்கும் முந்துவோம், சாமிக்கு மட்டும்தான்
அஞ்சுவோம் மண்டைக்கு ஒண்ணுன்னா சொல்லுவோம் அன்பையும் திட்டித்தான் சொல்லுவோம் எழுது வந்தா பறையடி எகிரி வந்தா அடிதடி 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 வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டு சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டு சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு சொன்னது நாங்க இப்ப நடிக்க போற நாடகம் இல்ல. நீங்கெல்லாம் தினமும் உங்க வீட்டுல பாக்குற டிவி சீரியலை பத்தி தான். அதை பத்தி என்ன சிந்திக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? வெயிட் அடிஞ்சு அந்த டைம்ல தான் வருவியா? வந்தது வராம டீ காபி கேட்டு உசுர வேற வாங்குத. அந்த பிளாஸ்க்ல இருக்கு, வேணும்னா குடிச்சுக்கோ. வாங்க. யார் நீங்க? நீ யாரியா? என் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்னையவே யாருன்னு கேட்க? நான் எப்படா மகாநதி சீரியல் பார்க்க உட்காரேன்னு தெரிஞ்சு அந்த டைம்ல தான் வருவியா? வந்தது வராம டீ காபி கேட்டு உசுர வேற அவங்க அந்த பிளாஸ்க்ல இருக்கு, வேணும்னா குடிச்சுக்கோ. வாங்க. வாங்க. யார் நீங்க? ஆமா, நீங்க யாரு? நீ யாரியா? என் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்னையவே யாருன்னு கேட்க? என்னது உங்க வீடா? ஆமா ஆமா, இவங்க யாரு? ஆமா, எங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்க? நீங்க யாரு? டீயெல்லாம் போட்டு கொடுத்துருக்க, யாருன்னு கேட்கிறேன். அண்ணே, இவர் யாருன்னே தெரியாது. நீ யாருங்க நீங்க? எத்தனை நம்பர் வீடு? 17B. ரொம்ப சாரிங்க, நான் போக வேண்டியது 23 21C 3ஆம் மாடி. நான் செல்போன் பார்த்துட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிச்சிருங்க தங்கச்சி, மன்னிச்சிருங்க. யார் வரா யார் போறான்னு கூட தெரியாம அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கிற. விட்டா டிவிக்குள்ளேயே போயிடுவா போலுக்க. கொஞ்சமாச்சும் சுத்தி என்ன நடக்குதுன்னு பாரு. டிவி முன்னாடி உட்கார்ந்தா திருட வந்தாலும் தெரியாது. அம்மா வரட்டும், நான் சொல்றேன். டிவி பாக்குறது தப்பா? ஆவுனா கண்ணீர் மட்டும் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. மடைய திறந்து விட்டது மாதிரி. அம்மா எங்க? அம்மா வரட்டும், சொல்றேன். பக்கத்து வீட்டுல டிவி பாக்குறாங்க. வீடு உருப்பிடுற மாதிரி தான். காட்சி 2. அடுத்து என்ன பார்க்க போறோம்? நம்ம ஊர்ல சமையல் நிகழ்ச்சி ஒன்று விடாம பார்ப்பாங்க. ஆனா சோறு சாம்பார் இட்லி தோசை தவிர ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இங்க ஒரு அக்கா டிவி பார்த்து சமையல் செய்ய போறாங்களாம். எப்படி செய்யறாங்கன்னு நானே கேட்குறேன், வாங்க பார்ப்போம். சமையல் போட போறான், அதை பார்த்து நான் உனக்கு சமைச்சு தரேன். ஐயோ வேண்டாம்ப்பா, அந்த விஷப்பரிச்சையும் வேண்டாம். நான் ஒன்றும் எலி கிடையாது. நீ சமைச்சதெல்லாம் சோதனை பார்க்க. அக்கா ஆசையா செஞ்சு தரேன்டி. யாராவது இப்பெல்லாம் செஞ்சு தருவாங்களா? அதெல்லாம் நல்லா தான் செய்வாங்க. போன தடவை எப்படி தான் கறி குழம்பு வைக்கிறேன்ற பேரில் செத்த கோழியவே மறுத்து கொண்டேன். என்ன ஆளவுடு? அது ஏதோ சின்ன தப்பு நடந்துருச்சு. அதான் இந்த டைம் ஸ்வீட் பண்ணலான்னு முடிவு பண்ணி அதுக்கான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அது சரி, எதுக்கு கரண்ட் அடுப்பு? கேஸ் அடுப்பு இல்லையா? கேஸ் எல்லாம் இருக்கு. அவரு கரண்ட் அடுப்புல தான் பண்ணுவாரு, நம்மளும் அதிலே பண்ணுவோம். கரண்ட் அடுப்புல கேஸ்ல பண்ணி ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா? அது சரி, இந்த டைம் என்ன ஸ்பெஷல் ஸ்வீட்? பைனாப்பிள் கேசரி. வா, நான் உனக்கு சமைச்சு தரேன். அக்கா இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ, இது நமக்கு தேவையா? நீ வேணா பாரு, நான் சமைக்கிறத சாப்பிட்டுட்டு அம்மா இனிமே நீயே சமைச்சிட்டு தங்கன்னு கொஞ்சம் போறாங்க. கொஞ்ச நாட்டியும் பரவாயில்ல, வீட்டை விட்டு தத்தாங்க இருந்தா சரி. நான் நல்லா தான் பண்ணுவேன், நீ சரியா பார்த்து சொல்லு. முதலில் அடுப்பை சட்டியில் வைக்க வேண்டும். என்னது? சாரி, சட்டியை அடுப்பில் வைக்க வேண்டும். வச்சாச்சு. அதில் 5 ஸ்பூன் நெய் ஊற்ற வேண்டும். நம்ம வீட்ல 4 ஸ்பூன் நெய் தானே இருக்கு. ஆமால்ல, சரி 4 ஸ்பூன் ஊத்து. ஊத்தியாச்சு. அதில் 1 கப் ரவையை போட வேண்டும். 1 கப் தண்ணியை ஊற்றி 2 நிமிடம் கலர வேண்டும். மணி பார்த்து கோடி. அக்கா அவரு பைனாப்பிள் ஜூஸ் ஊத்துறாரு. நம்மளும் ஊத்திடுவோம்.
4 கப் சீனி போட வேண்டும். நெய்யில வறுத்த முந்திரி போட வேண்டும். ஐயோ முந்திரி மறந்துட்டேனே. ஏலக்காய் வச்சுல இருக்கா இல்ல அதையும் மறந்துட்டியா? ஏலக்காய் இங்க தான் வச்சேன். ஏலக்காவையும் போட்டு கலர்னா கேசரி ரெடி. யாரு போன் போட்டில யாரா? ஹலோ எல்லாம் சரி, கேசரி ஏன் தண்ணியா இருக்கு? ஒருவேளை இன்னும் நல்லா கலரணுமோ? இரு கிண்டுவோம். என்னம்மா 2 பேரும் அதிசயமாக அடுப்படியில் இருக்கிறீங்க? வெண்ணி எதுவும் வைக்க வந்தீங்களா? இல்லப்பா, அக்கா டிவி பார்த்து கேசரி பண்ணி தாரேன்னு சொன்னான். ஆனா கேக் கூட ஒழுங்கா வரல. ஆமாப்பா, ஒழுங்காவே வரல. இங்க காட்டு பாப்போம். அம்மா மகளே, கேசரிக்கு என்னென்ன பண்ணு தெரிஞ்சு உங்களுக்கு? கரண்டருக்கு சுவிட்ச் போடணும் தெரியலையே. சரி வை. இவ்வளவு வேலையும் பண்ண மண்டை வேலை இருக்க கொண்டையே மறந்துட்டோமே. அப்பா, அவ கரண்ட் அடுப்புக்கு சுவிட்ச் போடணும்னு சொல்லவே இல்லை. அப்பா அவர் டிவிலையும் சொல்லல, அதனால நானும் சொல்லல. ஆமா, டிவியில் சுவிட்ச் போடவும் அடுப்பு பார்த்தீங்க இதுவரை உங்களுக்கு சொல்லி தரணும் மாதிரி. அதான் நீ கிச்சன் பக்கமே வராத. இப்ப அம்மா கேட்டா என்னப்பா சொல்றது? என்னன்னாலும் சொல்லி என்னைய பற்றி மட்டும் சொல்லிடாத. நான் ராத்திரி தான் வீட்டுக்கு வருவேன். இப்ப இதை என்னடி பண்றது? தூக்கி குப்பையில ஊத்தினாலும் நாய் தின்னு செத்து போயிரும். இல்லக்கா, தூக்கி தூர ஊத்திடலாம். நீயே கொண்டுட்டு போய் ஊத்துடி. அம்மா பார்த்தா விளக்குமாறு பிஞ்சிரும். நீயே ஊத்திரு. முருகா, என்னை காப்பாத்த யாருமே இல்லையா? சமையல் செய்யணும்னு ஆசைப்பட்டா அம்மா கிட்டேயோ அத்தை கிட்டேயோ சித்தி கிட்டேயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி டிவி பார்த்து சமையல் செஞ்சா இப்படித்தான். அடுப்பு பற்ற வைக்காம சமைக்க வேண்டியதுதான். அப்புறம் அதை என்னெல்லாம் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. அக்கா அக்கா. யாரது? முத்து பிரேமா? என்னடா எப்போ வராதவ இப்போ வந்திருக்க? என்ன விஷயம்? முயல்மாரன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? போன் வந்ததுமே அவங்க அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஐயோ, என்னடா ஆச்சு? எங்க முயலையும் கூட்டிட்டு போயிட்டாளா? இல்லக்கா, அவன் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் பண்றியாக்கா? என்னடா உதவி? அது இதுன்னு என்ன வேணும் கேளு. எனக்கு இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் ஃபைனல் மேட்ச் இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா, இன்னைக்கு நைட்டு சாப்பாடு மட்டும் முயல்மாரனு கூட்டிடுறியா? பிள்ளைய பாத்துக்கிறத விட அப்படி என்னடா கிரிக்கெட் முக்கியம்? கா ப்ளீஸ்க்கா, உனக்கே தெரியும்லாக்கா எனக்கு கிரிக்கெட்னா எவ்வளோ பைத்தியம்னு. சரி சரி, உனக்காக இல்லாட்டியும் என் மருமகனுக்காக ஊட்டுறேன். எப்படியோக்கா, நீ ஊட்டா போதும். என்னடா தனியா உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்க? நல்லாவே இல்லடா, அதனாலதான் ஒன்று வர சொன்னேன். ஆமா, நம்ம பேட்டிங்கா பவுலிங்காடா? டேய், நம்ம பேட்டிங் தான்டா. அடிச்சா பாரு 6. நம்ம எத்தனை ரன்னுடா எடுப்போம்? ஆமா, அக்கா எப்போ வந்தாங்க? டேய், பேசாம மேட்சை பாடுறா. டேய் மர்மோனே, வாடா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. அது எப்படி பசிக்காம இருக்கும்? அத்தை உனக்கு பிடிச்ச இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சிருக்கேன், வாடா சாப்பிடலாம். புரோட்டா வேணும். இன்னைக்கு இதை சாப்பிடு, நாளைக்கு சண்முகனோட போய் புரோட்டா வாங்கி தரேன். புரோட்டா தான் வேணும். என்ன பதிலி இங்க என்ன செய்றீங்க? அதை ஏன் கேட்குற? என் தம்பி உண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாளாம். மருமவனுக்கு சாப்பாடு விட்ட வரணும்னு தம்பி கூப்பிட்டான், அதான் வந்தேன். இப்போ நாடகம் பார்ப்பேல, அதை விட்டுட்டு எப்படி வந்தீங்க? என்ன செய்யறது, ஒரு நாடகம் பார்க்க கூட முடியல. அவனை பாரு, நீ வந்தது கூட தெரியாம கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி மதினி, நான் போய் நாடகம் பார்க்கேன். பிறகு ஃபோனில் என்ன நினச்சுன்னு உங்களுக்கு சொல்லுறேன். டேய், ஒழுங்கா சாப்பிடு, நானே எரிச்சல்ல இருக்கேன். டேய் எருமை, டேய் எருமை, கூப்பிட்டா காது கேட்காதா? என்னக்கா? மூஞ்ச பேத்துருவேன். என்னடா புள்ள வளர்த்து வச்சிருக்க? புரோட்டா வேணும்னு அடம்பிடிக்கிறான், சாப்பாட்டை வேற தட்டி விடுறான். இருக்கா, நான் சாப்பிட சொல்றேன்.
நீயாச்சும் உன் பிள்ளையாச்சு, நீயே ஊட்டிக்கோ. நான் வரேன். அக்கா எனக்கு மேட்ச் இருக்குக்கா. மேட்ச் கீச்சுன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. நான் வரேன். அக்கா ப்ளீஸ்க்கா. போடாடே. டேய், இன்னைக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் சாப்பிடு. நாளைக்கு உனக்கு புரோட்டா வாங்கி தரேன், சரியா? கிறுக்கு பயல ஃபுல்லா கல்லையா தக்காளி சட்னி வைப்ப. ரொம்ப நேரம் டிவி பார்த்தா என்ன ஆகும்? 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து டிவி பார்த்தா என்ன ஆகும்? டிவிக்கு ஒன்றும் ஆகாது. குடும்பம் என்ன ஆகும்? தம்மா இங்க வா. உன் பேர் என்ன? என் பேர் சரண்யா. வயசு 23. ஊரு சின்ன கோயிலாங்கலம். என்ன செய்யுது? ஒரு வாரமா தலைவலிக்குது. சரி உட்காரு, டாக்டர் வரட்டும். டாக்டர் எப்போ வருவாங்க? இப்போ வர நேரம் தான். நீங்க 2 பேர் இங்க வாங்க. உங்க பேரு? எனக்கு கொஞ்சம் முடியாது. என் தம்பிக்கு தான் கண்ணிலேருந்து தண்ணி தான் வருது. அவர் பேர் என்ன? என் தம்பி பற்றி வாங்க. உங்க வயசு என்ன? 13. சரி உட்காருங்க, டாக்டர் வருவாங்க. நீங்க 2 பேர் வாங்க. ஒருத்தரா பேர் சொல்லுங்க. ஸ்ரீதர்ஷன் மாதேஷ். ஐயோ இப்பதானே சொன்னேன் ஒருத்தரா சொல்லுங்கன்னு. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்திருக்கோம். சரி என்ன செய்யுது? நான் டாக்டர் கிட்ட போய் சொல்லி கொடுத்தோம். அது சரி. தம்மா நீ போ. உட்காருங்க. உங்களுக்கு என்ன? ஒரு வாரமா தலைவலிக்குது டாக்டர். வெயில ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி வேலை பார்ப்பீங்களா? படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். டிவி பார்ப்பீங்களா? கொஞ்ச நேரம் பார்ப்பேன். எவ்வளோ நேரம்? சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் பார்ப்பேன். இதுதான் கொஞ்ச நேரமா? பகல்ல பார்ப்பீங்களா? ஒரே ஒரு படம் மட்டும் பார்ப்பேன். இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. என்ன டாக்டர் எழுதிருக்கீங்க? டிவி பார்க்காம இருக்கணுமா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. அதிக நேரம் டிவி பார்த்தா தலைவலிக்கும். இது டிஜிட்டல் கண் திரிப்பு இல்லை கணினி பார்வை நோயின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணுல இருந்து கண்ணரிக்கும். அப்புறம் பார்வை மங்களா போயிடும். நீங்க போங்க. தர்சின் திவாகர் வாங்க. உட்காருங்க. உங்களுக்கு என்ன செய்யுது? இவன் என் தம்பி தான். ஒரு அம்மா கண்ணிலேருந்து தண்ணி தான் வருது. டிவி பார்ப்பீங்களா? இல்லை. ஆமாம் டாக்டர், எப்போ பார்த்தாலும் பொம்மை டிவியை பார்ப்பான். 15 நாளைக்கு டிவி பார்க்கறத நிறுத்தணும். அப்புறம் என்ன வந்து பாருங்க. கண்ணு கூட்டு சொத்த மாட்டே யோசிச்சு கொடுங்க டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். டிவி பார்க்கறத நிறுத்தினா அதுவே சரியா. ஸ்ரீதர்ஷன் மாதேஷ் வாங்க. உட்காருங்க. மேடம், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு. என்னோட ஒய்ஃபு என்னோட ஒய்ஃபும் ஃப்ரெண்டு. அதில் என்ன பிரச்சனை? எங்கள் 2 பேர் வீட்டம்மா எப்போ பார்த்தாலும் டிவி சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
யூகேஜி படிக்க சின்ன பிள்ளைங்கெல்லாம் டியூஷன் சேர்த்துருக்காங்க. ஆனால் இவங்க நாடகம் பார்த்து கொண்டே இருக்காங்க. அது கூட பரவாயில்ல மேடம். போன மாதம் எங்கள் பெரியப்பா பத்திரிக்கை கொடுக்க வந்தப்போ டிவியை பார்த்துக்கிட்டு சரியாக கண்டுக்கவே இல்லை. அதனால எங்கள் பெரியப்பா பத்திரிக்கையை கொடுக்காமலே போயிட்டாரு. இதோட குடும்பம்னா ஒருத்தர் வீட்டில் சமைச்சு 2 குடும்பத்துக்கும் கொடுக்காங்க. இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள் பிள்ளைகளும் 11 மணி வரை படம் பார்க்காங்க. அடுத்து 8 மணிக்கு எந்திரிக்காங்க. 8:30க்கு ஸ்கூல் வந்துடும் மேடம். இதுக்குள்ள அவங்கள பாத்ரூம் போக வச்சு, குளிக்க வச்சு, சாப்பாடு போட்டு, யூனிஃபார்ம் போட்டு எடுத்து எல்லாம் வச்சு தானே இந்த கூத்து தான். ஐயோ பாவம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டம்மாவும் இவங்க 2 பேர் வீட்டம்மாவும் நாடகம் பார்த்து இவங்க தான் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. யாரை பார்த்தாலும் அவங்க வீட்டம்மா நாடகம் பார்க்காம இருக்க என்ன செய்யணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ டாக்டரை பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க நாடகம் அவங்க பேசிட்டு இருக்கட்டும், வாங்க நாம நாடகம் பார்க்க போகலாம்.